எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை பொறுத்தமட்டில் ஏராளமான நன்மைகள் உள்ள ஒரு மாதமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வீசி அடிக்கக்கூடிய காற்று போல தர்மம் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நிலை எப்படி இருந்திருக்குன்னு சொன்னா, ரமலான் மாசத்தை நன்மை திரட்டக்கூடிய ஒரு மாசமா வச்சிருக்கிறாங்க. நிறைய நன்மைகளை திரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்யுது அது இருக்கிறது. நாம் ரமலான் மாசத்தை பயன்படுத்தி நற்காரியங்களுக்கு நம்முடைய தான தர்மங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, பேரமோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இடத்துல பேரம் பேச முடியாது, அல்லாஹ் இடத்துல நட்புக்கு பயன் அளிக்காது, பரிந்துரை எடுபடாது. எந்த விதமான பரிந்துரையும் இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறாங்க. எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம பொருளாதாரத்தை செலவு செய்யறோம், ஆடைகளுக்கு செலவு பண்றோம், வாடகைக்கு செலவு பண்றோம், ஊருக்கு போறதுக்கு செலவு பண்றோம், மற்ற சுற்றுலா தலங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம். நம்முடைய பொருளாதாரம் நமக்கே மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செய்யக்கூடிய பொருளாதாரம் என்பது நமக்கே பன்மடங்காக மீண்டும் நமக்கு வரும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் செலவு செய்யறாருன்னா அதற்கு உதாரணம் ஒரு தானியம். ஒரு தானியத்தை போட்டா என்ன ஆகுது, அது எனக்கு கதிர்களை விடுகிறது. ஒரே ஒரு கோதுமையை போட்டோன்னு வைங்க, அந்த கோதுமை என்ன செய்யுது, அப்படி ஒரு கதிரை வந்து அப்படி மேல பச்சை பச்சைன்னு வந்து அதுக்கப்புறம் கதிர்களாக விட்டு அந்த ஒவ்வொரு கதிர்களையும் 100 மணிகளை நம்ம பார்க்கிறோம். உண்மையா அந்த அந்த அதிசயம் நடக்குதா இல்லையா? இறைவனுடைய அற்புதம் தான் இது. ஒண்ணுக்கு 700 மூட்டை, ஒரு மூட்டை விதை நெல் போட்டா 700 மூட்டை கிடைக்குது இல்லையா? அல்லாஹ் இது எதுக்கு சொல்றான்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்பவருக்கு உதாரணம் தானியம்ங்கிறான். நம்ம போட்டுட்டோன்னு வைங்க, அது என்னதுன்னா அப்படியே முளைச்சு பெருசாகி அது ஏராளமான கதிர்களை விட்டு ஏராளமான நன்மைகளாக பிரிந்து நமக்கே மீண்டும் அது கொடுக்கப்படும். அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, மறுமை நாளிலே ஆதமுடைய மகன் தன்னுடைய நன்மைகளை அண்ணாந்து பார்ப்பான, ஏ அப்பா இவ்வளவு நன்மைகளை நானா செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய நல்லறத்தை வலது கையால் இறைவன் ஏந்து கொள்கிறான். ரொம்ப நெருக்கமாக அல்லாஹ் வாங்கிக்கிறான். வாங்கி ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று வளர்த்து வருகிறான். சின்ன குட்டி தான் வளர்ந்து பெருசாயிருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று வளர்த்து பெருசாக்கி நாளை மறுமையிலே மலை அளவு அது உயர்ந்ததாக அவன் பார்ப்பான். அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக ரமலான் மாதத்திலே நல்லறங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.